இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 பூ அப்புறம் 4 பூ பூத்ததுக்கப்புறம் வீட்டில் தானே போட்டிருந்தேன். அதனால் எனக்கு கருக ஆரம்பிச்சிருச்சு மொட்டு எல்லாமே. என்னடா அந்த மாதிரி கருகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் சாருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க நீங்கள் ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான் கருகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சாக்கு வாங்கி ஃபுல்லாக கட் பண்ணி சைடெல்லாம் கட்டி ஈரம் பண்ணி விட்டேன். ஈரம் பண்ணி விட்டதுக்கப்புறம் ட்ரையாக திருப்பி நான் தண்ணி நனைச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன். நனைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக தண்ணி சாக்கு மட்டும் நனையாமல் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூ பூத்துச்சு. ஓகே அப்படி சொல்லிட்டு இது ஒரு 1/2 கிலோ பக்கம் பூத்துச்சு. அதை பிடுங்கி அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பூ க்ரோத் ஆகிருக்குன்னு. வீட்டில் போட்டாலுமே கண்டிப்பாக ஒரு 60 டேஸ் இந்த மாதிரி நம்ம பராமரித்தோம்னா கண்டிப்பாக ஒரு வீட்டு யூஸ்க்கு இல்லாட்டி பக்கத்து வீட்டு யூஸ்க்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்கு. ஏன்னா ஒரு 10-15 பேக் போட்டிருந்தேன். அதில் எல்லாத்தையுமே மொட்டு வச்சு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்கு அப்படின்னு. இந்த சைட்லேயும் எனக்கு நல்லாவே மொட்டு வச்சுருந்துச்சு. வீட்டில் இருக்கிறனால மோல்டிங் வீடுனால கண்டிப்பாக கருகத்தான் செய்யும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.